ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய முன்னுரைக்கு நாம் செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. எபிரேயர் திருமடலில் பவுல் ரொம்ப அழகாக சொல்வார், பற்பல வகைகளில் பல்வேறு விதங்களில் முற்காலத்தில் நம் முன்னோர்களிடம் பேசிய கடவுள் நாம் வாழும் இக்காலத்தில் தன் மகன் வழியாக பேசினார். அந்த மகன் வழியாக பேசிய இறைவனுடைய வார்த்தை நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மகனுடைய வார்த்தை நம்மிடம் பல இடங்களில் வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கண்டுக்கணும். அதை அந்த பேசும் இறைவனையும் உறவாடும் இறைவனையும் செயல்பாட்டுக்கு அழைக்கிற இறைவனை நம்ம கண்டுக்கிட்டோம்னாக்க இன்றைக்கி நாம தான் சவுல், இன்றைக்கு நாம தான் தாவீது. அந்த ஒரு எண்ண நிலைக்கு நம்ம வர மாட்டேங்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல சாமி சொல்வாரா, யாராவது சொல்லுவாங்களா என்று எதிர்பார்த்துருக்கிறோம். ஹீ ஸ்பீக்ஸ், யூ ஹேவ் டு லிசன் டு ஹிம். அந்த சாமுவேலுக்குரிய அமைந்த மனதோடு ஆண்டவரே பேசணும்னு நம்ம கேட்டோம்னாக்க அவர் பேசுகிறது தெல்ல தெளிவாக கேட்கும். அப்போ நம்ம நிகழ்வுகளுக்கும் நடப்பதற்கும் சாதாரண சம்பவங்களை சரித்திரங்களாக மாற்றுவதற்கு நமக்குள்ள வல்லமை பிறக்கும். அதுதான் இந்த பேசும் இறைவனை நம்ம இன்றைக்கும் கேட்க அழைக்கப்படுகிறோம். இது முதலாவது செய்தி. இரண்டாவது இந்த வரலாற்று புத்தகங்கள் காட்டுகிற இன்னொரு அழகான இறையியல் என்பது தியாலஜி ஆஃப் எலெக்ஷன் என்று சொல்வார்கள். தியாலஜி ஆஃப் எலெக்ஷன் என்பதை அழைக்கும் இறைவன், தேர்ந்து கொள்ளும் இறைவன் என்று நாம் இனம் கண்டு கொள்ளலாம். இந்த எபிரேய வினைச்சொல் ஒன்று பஹார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, தேர்ந்து கொள்ளுதல். பஹார் பே என்றால் அரசனாக, ஆயனாக, இறைவாக்கனாக, தலைவராக, வழிநடத்துகிறாக என்று இறைவன் தேர்ந்து கொள்கிற ஒரு இறைவனை நம்ம பார்க்குறோம். இது இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்களுடைய அடிப்படை செய்தி இது. ஏன்னா அவருடைய பார்வையில் இஸ்ராயல் என்பது தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இனம், ஆண்டவருக்காக ஆண்டவருக்கென்று அழைக்கப்பட்ட ஒரு இனம். அப்போ அந்த இறையில் இந்த பல இடங்களில் இந்த விவிலிய வரலாற்று செய்திகளில் நம்ம சந்திக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம அழகான இந்த 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் இதுக்கு போவார், இங்கே பெத்லகேமுக்கு போவார். அந்த 2 வசனங்களை 16 வாசிப்போமே. அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல், ஈசாயை பலிக்கு அழைத்திடு, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன என்று உனக்கு நான் தெரிவிப்பேன், நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். நான் உனக்கு காட்டுகிறவனை எனக்காக திருப்பொழிவு செய். ரொம்ப அழகான வசனம். அவர் தேர்ந்து கொள்கிறார், அந்த தேர்வு நிலையை எல்லாருக்கும் முன்பாய் அறிவிக்கிறார். அது இந்த ஒரு செய்தி நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த தேர்ந்து கொள்ளும் இறைவனுடைய அழகு செய்திகளை பல இடங்களை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினின் அபியாவுக்கு பிறந்த பெத்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர். இவர் கழுதை தேடிட்டு போகிறார். அந்த ஒரு அழைக்கும் இறைவனை சாமுவேல்கிட்ட ஏற்கனவே அப்படின்னு சொல்லி இப்படி ஒருத்தர் வருவார், அவர் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லி வச்சுருப்பார். இப்போ சவுல் வந்த பிற்பாடு நீ என் கூட தங்கு, சாப்பாடு, தொழுகுமேட்டுக்கு வா, பாமோத்துன்ற அந்த உயர்ந்த தொழுகுமேட்டுக்கு வா, பழி செலுத்தலாம் சொல்லிட்டு அவருக்கு விருந்தினுடைய சிறப்பு பகுதி தந்து அடுத்த நாள் அபிஷேகம் செஞ்சு அரசனாக்கிடுவார். அப்போ இறைவன் முன்குறித்து வைத்து தன் பணிக்கு என தேர்ந்து கொள்கிற ஒரு அழகான காட்சி இந்த புத்தகங்கள், இந்த வரலாற்று நிகழ்வுகள் அழகாய் விளக்கி சொல்கிறது. அதை போலவே அழைக்கும் இறைவன் அந்த அழைத்தலுக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இல்லாவிட்டால் எப்படி தள்ளிவிடுகிறார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். இதே சவுலுடைய நிகழ்வுகளின் பின்பகுதிகளில் 15ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். நீ எனக்கு ஊழியனாய் இருக்க முடியாது, உன்னை என் முன்னிலிருந்து தள்ளிவிட்டேன் என்றால் நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்போ ஒரு அழகான ஒரு முக்கியமான கருத்தை நம்ம பார்க்குறோம். அழைக்கிறார்,
தேர்ந்து கொள்கிறார். இந்த அழைப்பும் தேர்ந்து கொள்ளும் எப்படிப்பட்ட உறவு நிலையை உருவாக்குறது? உடன்படிக்கையின் உறவுநிலையை உருவாக்குறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அழைப்பு என்பதும் தேர்ந்து கொள்ளப்படுவதும் என்பதும் உடன்படிக்கையின் விளைவாக வருகிறது. இந்த அழைப்பையும் தேர்ந்து கொள்ளப்பட்ட தன்மையையும் பிரமாணிக்கத்தோடு நாம் நடத்தி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் தள்ளிவிடுவார். நாம் we don't become indispensable. இந்த அழைக்கும் இறைவனும் தேர்ந்து கொள்ளும் இறைவனும் ஒரு அழகான இறையியலை நம் முன்பாக படம் பிடிக்கிறார்கள். கடவுளுக்கு இவரை தவிர வேற வழியே இல்லை என்ற நிலை இல்லவே இல்லை. யாரை வைத்து வேண்டுமானும், ஒரு கழுதையை வைத்து கூட, கழுதையின் தாடை எலும்பை வைத்து கூட மீட்பை அவரால் செயல்படுத்த முடியும் என்று வரலாற்று பக்கங்கள் விரித்து காட்டுகிறது. அந்த வகையில் அழைத்த சவுலை அனுப்பி வைக்கிற இறைவனாகவும் இருக்கிறார். இது இஸ்ராயல் மக்களுக்கு பெரிய பாடம். நீ கட்டளைகளை கடைபிடித்து அந்த உடன்படிக்கை உறவில் ஆண்டரோடு இணைந்திருக்கும் தன்மையில் நீ இணைந்திருக்கவில்லை என்றால் ஆண்டருடைய சாபத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாவா என்கின்ற ஒரு மறைமுக செய்தியும் இந்த இறையியல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ ஒரு சின்ன இது சொல்கிறோம். ஒருவேளை சாமி நினைச்சார் அப்படின்னாக்க நீ எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவார். எங்கே இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுவார். ஒருவேளை சாமி அழைக்கலைன்னா நீ என்ன பாடுபட்டாலும் உள்ளே வரவே முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குருமடத்தில் ஒரு பிரதர் படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு இருக்கிறவர் அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டார். ஹெட் மாஸ்டரு, பிரெட் வின்னரு, அந்த குடும்பத்தை அவர் தான் கட்டி காக்கிறவர். திடீர்னு இறந்துட்டார். பிரதருடைய மனதுக்குள்ளே ரொம்ப கலக்கம். என்ன கலக்கம்னா, இப்படி அப்பா இறந்துட்டாங்களே, அம்மாவை யார் பார்த்துக்குவா, 2 தங்கச்சிங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா, தம்பியை எப்படி படிப்பு வைக்கிறது. ஒரு குருமடத்தில் போய் ரெக்கார்டாக சொல்கிறாரு, நான் போயிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தம்பிக்கு ஒரு வாழ்க்கை செட்டில் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு அழைத்துலேருந்து தான் வரேங்க அப்படின்னு போனார். இவர் போகிறாரு, போய் பிஎட் படிக்கிறாரு, வாத்தியார் விலைக்கு உட்காராரு, மாதம் கொஞ்சம் காசு சேர்த்தி தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி எடுக்கிறாரு. ஒரு நாள் எதேச்சும் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறாரு. குப்புன்னு ஒரு அமௌண்ட் உழுகுது. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு செமினருக்கு வந்துட்டார். செமினரிலேயே படித்து அங்கேயே ப்ரொஃபஸராக மாறி ஒரு பெரும்பணி செஞ்ச ஒரு நல்ல ஒரு குருவை எனக்கு நன்றாக தெரியும். கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை அருள்சாமி அவர்கள். ரொம்ப அழகான ஒரு இறை அழைத்தல் பற்றிய செய்தி. சாமி நினைச்சாருன்னா எந்த தடை வந்தாலும் அப்படி தகர்த்து எரிச்சிட்டு ஒன்று அப்படி உள்ள தூக்கிட்டு வந்து வச்சுக்குவார். ஏன்னா நீ அவருக்கு தேவை. அந்த நான் ஆண்டவருக்கு தேவை என்கின்ற அந்த ஒரு மனநிலை அழைக்கப்பட்ட ஊருக்குள்ளாக வந்தோம்னாக்க வெளியே போகவே மாட்டோம். அந்த பாதுகாப்பு வளையத்தை மீறுறதுக்கோ பாதுகாப்பு வளையத்தை தாண்டுறதுக்கோ நமக்குள்ளே ஒரு துணிவு வராது. அந்த அழைப்பை உணர்ந்துக்கணும். அதான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சி இந்த அழைப்பை பற்றி சொல்லும்போது இன்னொரு சின்ன செய்தி. ஒரு 25 ஆண்டுகள் துறவர வாழ்ந்த அருட் சகோதரர்களுக்கு ஒரு சின்ன தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சும்மா கேட்டேன், அம்மா எப்படிம்மா உங்கள் அழைத்தில் வந்துச்சு, ஒரு சின்ன பேப்பரில் எழுதுங்கம்மா, ஒரு 2 வரியில் 3 வரியில் உங்கள் அழைத்தில் சுருக்கி சொல்லுங்கம்மான்னு. ஃபாதர் 25 வருஷம் வாழ்ந்துட்டா 2 வரியில் எழுத சொல்கிறீங்க, எழுதுங்கம்மா பார்ப்போம் அப்படின்னேன். ஒரு சிஸ்டர் எழுதினாங்க, 2 வரியில் எழுதினாங்க, என் அழைத்தல் குப்பை தொட்டியிலிருந்து வந்தது அப்படின்னு எழுதினாங்க. நான் என்னடா மீன் பிடிக்கும்போது கடவுள் அழைச்சிக்கிறாரு, சுங்கத்துறையில் இருக்கும்போது அழைச்சிக்கிறாரு, இது குப்பத்தூர்லேருந்து அழைச்சிக்கிறான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு என்னம்மா அப்படின்னேன். அந்த சகோதரி சொன்னாங்க, பியூசி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபாதர். சப்ஸ்டேஷன் நாங்கள் துணைப்பங்குலேருந்து பூசைக்கு போயிருந்தேன். பூசை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், வாங்கிட்டு வேண்டிக்கிட்டு மாதட்ட வேண்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபாதர் கூப்பிட்டாரு, கேத்ரின் இங்கே வா அப்படின்னாரு. என்னங்க ஃபாதர் அப்படின்னேன். ரூம் கொஞ்சம் குப்பையாக கூட்டி விட்டு போமா அப்படின்னாரு. ரூம் எல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் வாரி டப்பாவில் போட்டு குப்பத்தொட்டில் போய் கொட்டுறதுக்கு போனேன். குப்பத்தொட்டிலேருந்து கொட்டக்கில் ஒரு பேப்பர் சல்லுன்னு பறந்து வந்துச்சு. ஏடா இந்த பேப்பர் மட்டும் பறந்ததுன்னு கையில் பிடிச்சி பார்க்கணும் போல தெரிஞ்சு பார்த்தேன். கனோசியன் சபை உன்னை அழைக்கிறது அப்படின்னு பார்த்தேன். அவனுடைய சேவை, அவனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி. அந்த பேப்பரை அப்படியே போய் சாமியார்கிட்ட காமிச்சேன். சாமியார் அப்படியே ஒரு லெட்டரை போட்டார், சபையில் சேர்ந்தா 25 வருஷம் முடிஞ்சிச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. எல்லாரும் கைத்தட்டி சிரித்தாங்க. ஒரு அழகான செய்தி. அழைத்தார் என்றால் எங்கிருந்து வேணாலும் அழைப்பார், எங்கிருந்து வேணாலும் அழைப்பார். அவர் அழைக்கிறது மட்டும் கூர்ந்து கவனித்து கப்புன்னு பிடிச்சிக்கணும். குப்பத்தொட்டிலேருந்து கூட அழைப்பார், லாட்ரி டிக்கெட்லேருந்து கூட அழைப்பார், எந்த வகையில் வேணாலும் அன்று அழைப்பார். அந்த அழைத்தலுக்கு ஒரு அமைந்த மனத்தோடு ஆம் சொல்ல, ஆமீன் சொல்ல நம்ம தயாராக இருக்குமா, அந்த ஒரு செய்தி இந்த இதில் கருத்து காட்டுது. 2வது செய்தி இந்த இறையிடத்தில் சொல்லுகிற ரொம்ப அழகான ஒரு செய்தி. உன்னை அழைத்தவர் உனக்காக அழைக்கலை, அவருக்காக அழைத்திருக்கிறார். இந்த இறையழைத்தினுடைய அடிப்படை பண்பே நான் அவருக்கு தேவை என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை நம்ம உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த உடன்படிக்கையின் உறவு பிரமாணிக்கமாக இருக்கணும். எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு பிரமாணமாக இருக்கணுமோ, எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு சாகும் வரை பிரமாணிக்கமாக இருக்குமோ, அதே போல் அழைத்தல் வாழ்வு என்பது துறவரமோ இல்லறமோ உடன்படிக்கையின் உறவு பிரிக்கவோ அதை பிளவுபடுத்தவோ நினைக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் அவருக்காக வாழணும். அந்த ஒரு உறுதிப்பாட்டை இந்த பகுதி வலியுறுத்தி சொல்லுது.
உன்னை அழைத்தவர் அவர் பணிக்கு அழைக்கிறார். உன் பணி, உன்னுடைய அஜெண்டா, உன்னுடைய மோட்டிவேஷன்ஸு, உன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்ஸு, நத்திங் டூயிங். அவருடைய பணி, அவர் பணி செய்யவே. அதுதான் இந்த அழைத்தல். அது தாவீதாக இருக்கட்டும், அது சவுலாக இருக்கட்டும், அல்லது சாலமோனாக இருக்கட்டும், அவர் பணி செய்ய, அவர் திருளம் நிறைவேற்ற, அவருடைய மீட்பு திட்டத்தை என்னுடைய கருவியாய் வாழ. அந்த இழைத்தல் கருத்து ரொம்ப அழகாக சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இந்த அழைத்தல் வாழ்வில் அழைப்புக்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு நன்றாக நினைவுக்கிறது, சேலம் முன்னாள் ஆயர் மைக்கேல் போஸ்கோ துரைசாமி அவர்கள் ஒரு பெருவிழா திருப்படியில் அவருக்காக ஜெபிக்கிற, அவருக்காக வாழ்த்து சொல்லுகிற திருப்படியில் அவர் சொன்ன முன்னுரை இன்னும் மனதிற்குள்ளாக இருக்கிறது. ப்ரே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தட் ஐ மே பிகம் லெஸ் அன்வர்த்தி என்று சொன்னார். தகுதியற்ற எனவன் கொஞ்சமாவது தகுதி வர முடியும் எனக்காக வேண்டிங்க அப்படின்னு சொன்னார். மனசு அப்படியே உடஞ்சி போச்சு. இவ்வளோ பெரிய நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர், சிறந்த ஆளுமை படைத்தவர், சேலத்து சாலமோன் என்று இன்றும் பாராட்டப்படுகிறவர். அப்படிப்பட்ட மனிதர், அவ்வளவு சேவை செய்தவர், தட் ஐ மே பிகம் லெஸ் அன்வர்த்தி என்று சொல்லும்போது அவருடைய அழைத்துடைய மாண்பு அவ்வளோ அழகாய் வெளிப்பட்டது. அதுதான் ரொம்ப அழகான செய்தி. அதுதான் இந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது. தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆனால் அவரை கொல்வதற்காக கங்கணம் கட்டி கொண்டு சவுல் அழைகிறார். தாவீது ஒரு சின்ன குகைக்குள்ளாக தஞ்சம் புகிறார். சவுல் அழைப்பிலும் கலைப்பிலும் படுக்கை விரித்து அங்கே படுத்து உறங்குகிறார். அப்போ படைத்தளபதி தாவீதில் சொல்கிறாரு, நீங்கள் ஈட்டியை ஓங்கி ஒரு குத்துனீங்கன்னா நெஞ்ச கூட்ட ஊடுருவி நிலத்தோடு அவர் செத்து போவார், செய்யுங்க அப்படிங்கிறார். தூங்குறாரு, நிராதர பாணியாக இருக்கிறாரு, செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ தாவீது சொல்கிற வார்த்தை அழைத்தனுடைய உச்சக்கட்ட வார்த்தை. என்ன சொல்கிறாரு? என்னை அழைத்து அபிஷேகம் செய்த இறைவன் அவரை அழைத்து அபிஷேகம் செய்திருக்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்ட கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போருடைய விளிம்பை மட்டும் வெட்டிக்கிட்டு அவரை எதுவும் தீங்கு செய்யணும்னு சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவார். பிற்பாடு அதை வெட்டினதுக்காக கூட மன வருத்தப்படுவார். அந்த இடத்துல இந்த வரலாற்று நூல் ஆசிரியர் தாவீது அப்படியே ஒரு விஸ்வரூபத்தில் காமிக்கிறார். அவ்வளோ உயர்ந்த மனிதராக தாவீதை காட்டுவார். ரொம்ப அழகான கருத்து. அந்த அழைத்தல் அவ்வளோ உன்னதமானது. அந்த உன்னதமான அழைத்தலை கடவுளுடைய தகுதியற்ற நிலையிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். வாழ்நாள் முழுதும் நாம் செய்கின்ற சேவையும் உழைக்கின்ற உழைப்பும் பெற்றுக்கொள்கிற எல்லா துன்பங்களும் அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கான பாடுகள் என்று வேறு இல்லை. பவுலடிகள் அதை பற்றி பின்னால் ரொம்ப அழகாக சொல்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழுங்கள்பார். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக பைபிள் சொல்லும், நீர் யாரிடம் தண்ணீர் கேட்கிறார் என்றும் அதை கொடுப்பவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீரே அவரிடம் தண்ணீரை கேட்பீர், அவர் உங்களுக்கு ஞானத்தை வழங்குவார். அதுதான் ரொம்ப அழகான வசனம். சில சமயத்தில் நம்ம இந்த அழைத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிறோமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த பகுதியை வாசிக்கும்போது நமக்கு தென்படுகிறது. அது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்லி போகும்போது நான் சொன்னேன், இந்த அழைத்தல் என்பது உடன்படிக்கை உறவினுடைய வெளிப்பாடு, உடன்படிக்கை உறவினுடைய பலன் என்று சொன்னேன். அழைத்த இறைவன் உன்னை தேர்ந்து கொள்கிறார். அந்த தேர்வு தழுவது அருட்பொழிவு என்பது அவருடைய உடன்படிக்கை உறவினுடைய கனி. இது இஸ்ராயல் மக்கள் இதனால தான் தாவீதிலும் சாலமோனிலும் சாமுவேலிலும் சவுலிலும் அந்த உடன்படிக்கை உறவினுடைய முறிவுபடா தன்மையை உணர்ந்து கொண்டாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், 1 சாமுவேல் 1:3 வாசிப்போமே. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் இருந்தனர். 4:21 வாசிப்போமே. கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரேல் நின்று மாட்சி அகன்றுவிட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கப்போது என்று பெயரிட்டாள். அதான் இப்போ கடவுளை அழைத்தார். அந்த அழைத்தலுக்கு பிரமாணிக்கமில்லாய் வாழ்ந்தோம் என்றால் அவருடைய மாட்சியை விட்டு அகன்று போகும். அந்த பிள்ளைக்கு இகபோது என்று பெயர் வைக்கிறார். இகபோது என்றால் கடவுளுடைய மாட்சி போய்விட்டது என்ற அர்த்தமாகும். ஏன்னா மாமனார் இறந்துட்டாரு, ஏலி அவருடைய கணவர்கள் இறந்து போனார்கள் என்பதை கேள்விப்படும்போது இகபோது என்று துக்கம் கொண்டிருக்கிறார். அந்த அழைத்தலுடைய தன்மை இழந்தால் என்ன ஒரு அவலம் என்பதையும் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3ஆவதாக இந்த அழைத்தல் வாழ்வினுடைய செய்திகளை நம்ம பகிர்ந்தும் போது இன்னொரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு நாடு இருந்தது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கடவுள் இருந்தார்.
த காட் ஆஃப் த நேஷன்ஸ் என்று வரலாற்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க மோவாபுக்கு கெமோஷ் என்கின்ற ஒரு கடவுள் இருந்தார். அம்மோன் என்கின்ற நாட்டிற்கு மெலக் என்கின்ற கடவுள் இருந்தார். பிலிஸ்தீனர்களுக்கு தாகோன் என்ற ஒரு கடவுள் இருந்தார். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கடவுள்கள் இருந்தார்கள். அந்த நாட்டினுடைய வெற்றி தோல்வி, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி தேய்மானம், இவைகள் எல்லாம் அந்த கடவுளின் ஆசிரியை பொறுத்தது. இது அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் இருந்த ஒரு நேஷனல் தியாலஜி. நாம் வெற்றி பெற்றால் நம் கடவுள் வெற்றி பெற்றார், நாம் தோற்றுவிட்டால் நம் கடவுள் தோற்றுவிட்டால் என்ற ஒரு அர்த்தத்திலே தான் அவர்கள் தன்னுடைய இறையியலை கட்டமைத்து கொண்டார்கள் அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில். அந்த வகையில் பார்க்கும்போது இஸ்ராயல் மக்கள் நாம் லார்ட் காட் ஆஃப் சபாவோத் என்று படைகளின் ஆண்டவர், இது இப்போ கூட எல்கானா சொல்கிறது இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். படைகளின் ஆண்டவர், இந்த படைகளுக்கு ஆண்டவர். நாம் போருக்கு போனால் ஆண்டவர் போகிறார். ஏனென்னா உடன்படிக்கை உறவில் நம்முடைய வழிநடத்தவும் வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லவும், நாம் தவறு செய்தால் தட்டி கேட்கவும் திருத்தவும் அந்த ஆண்டுக்கு உரிமை உண்டு என்கின்ற அந்த உடன்படிக்கையின் உறவை உணர்ந்து வாழ்ந்தாங்க. அது வந்து ரொம்ப அழகான செய்தி. அதை நம்ம எல்வா புரிஞ்சுக்கணும். அது இது வந்து சின்ன சின்ன கருத்துக்கள் வந்து தியாலஜி ஆஃப் எலெக்ஷனில் நம்ம கொண்டு போகிறோம். இந்த அழைத்தல், தேர்ந்து கொள்ளுதல், இந்த இறையலின் அடிப்படையில் இஸ்ராயல் மக்கள் மிக திண்ணமாய் எண்ணிய ஒரு அழகான எண்ணம் என்றால், இறைவனுக்கும் நமக்குமான உறவு இயற்கையாய் வந்ததல்ல, அல்லது உடல் ரீதியாக இரத்த சம்பந்தமாய் வந்ததல்ல, உடன்படிக்கையின் உறவாள் வந்தது என்பதை திரும்ப திரும்ப தங்களுக்குள்ளாய் சொல்லிக் கொண்டார்கள். அதை வார்த்தை வடிவிலே வரலாற்றிலே வடித்தும் வைத்தார்கள். இந்த 4 கருத்துக்களையும் அடக்கியதாக ஒரு அழைத்தலின் மேன்மையை, அழைத்தலின் இறையிலே இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறதாக நான் உணர்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு அழகான இழையோடும் ஒரு இறையியல் என்பது இறைவனின் பராமரிப்பு. இது வந்து நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு கருத்து. வரலாற்றின் கடவுள் எப்படி ஒரு பராமரிக்கும் கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த பகுதி துல்லியமாக விளக்கி சொல்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், 1 சாமுவேல் 12:7 வாசிப்போமே. ஆண்டவர் திரும்ப நில்லுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். 30:21 வாசிப்போம். பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடராமல் பெசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட 200 பேரிடம் தாவீது வந்தார். அப்பொழுது அவர்கள் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றனர். தாவீது அம்மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். இதெல்லாம் எனக்கு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், நிகழ்ச்சியின் விளக்கங்களை பிற்பாடு நம்ம பார்ப்போம். அது வந்து 1 சாமுவேல் 12:17 இருக்கட்டும், 30:23 இருக்கட்டும், வரலாற்று செய்திகள். அந்த இயக்க சக்தியாக இறைவனை வரலாற்று ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். இந்த தாகத்தின் போதும் போரின் போதும் உணவின்றி தவிக்கும் போதும் பராமரிக்கும் இறைவனாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே போல இந்த இறைவனே பராமரிக்கும் அந்த இறைவனின் பண்பே மனித வெற்றிக்கும் காரணமாக இருக்கிறது என்பதையும் ஆசிரியர் அடிக்கோடு இருக்கிறார். உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 30:23 வாசிப்போமே. அதற்கு தாவீது, என் சகோதரர்களே, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவரே நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார். அவரே நம்மை காப்பாற்றி அவருடைய பராமரிப்பு பாதுகாக்கிறதாக, நம்மை எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதாக அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதே போலவே இந்த நாட்டிலே பஞ்சம் வருகிறது என்றால் அது அவரால், இந்த நாட்டில் கொள்ளை நோய் வருகிறது என்றால் அது அவருடைய தீர்ப்பினால் என்பதையும் ஆசிரியர் இந்த வரலாற்று நிகழ்வுகளோடு, இயற்கை நிகழ்வுகளோடு இறை வல்லமையை பகுத்து காட்டுகிறார். உதாரணத்துக்கு 2 சாமுவேல் 21:1-4 வரையிலே வார்த்தைகள். 2 சாமுவேல் 21:1-4 வரையிலே வார்த்தைகள். தாவீதின் காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது. தாவீது ஆண்டவரின் திருவுளத்தை நாடினார். கிபெயோனியரை சவுல் கொலை செய்ததின் காரணத்திற்காக அவன் மீதும் அவன் வீட்டார் மீதும் இரத்தப்பழி உள்ளது என்றார் ஆண்டவர். ஒரு இரத்தப்பழியின் காரணமாக இந்த கொள்ளை நோய் வருகிறது. அது இயற்கை நிகழ்வோ அல்லது இயற்கை மரண நிகழ்வோ, அந்த செயல்பாடுகளின் கூட இறைவனை காண வரலாற்று நூலாசிரியர் நம்மை அழைக்கிறார் என்பதுதான் அழகான செய்தி. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இந்த பராமரிக்கும் கடவுள், நமக்கு வெற்றி தொழில்களை நிர்ணயிக்கிற கடவுள், நம்மை போருக்குள்ளாக வழிநடத்துகிற கடவுள், அதே போல பல்வேறு இக்கட்டுகளிலும் இடர்பாடுகளிலும் தப்புவிக்கிற கடவுள் தன்னுடைய பராமரிப்பு தன்மை பல விதங்களில் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்போ இந்த பராமரிப்பே வந்து ஒரு அழகான வார்த்தை. அந்த வார்த்தை பல இடங்களில் பல விதங்களில் வெளிப்படுகிறத பார்ப்போம். பாலைவனத்தில் அனாதிகளா அகதிகளா அல்லலுட்டு தவித்தாங்க.
கடவுள் எப்படி இருந்தார்? அவர்களுக்கு பயன்படும் வகையிலே இரவிலே நெருப்பு தூணாக கொடிய மிருகிலிருந்து பாதுகாக்க, பகலிலே மேகத்தூணாக கொடும் வெயிலிருந்து பாதுகாக்க, பாறையிலிருந்து தண்ணீர் தாகம் தணிக்க, உணவாக மன்னாவை தந்து பயன்பாட்டு இறைவன். அவருடைய பாதுகாப்பு என்பது யூஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல், பயனுள்ளதாக பொருள் மிகுந்ததாக இருக்கிறது. இப்போ முடியாட்சிக்குள்ளாக நுழைகிற இந்த மக்கள் அதே பராமரிப்பின் கடவுள் எப்படி பார்க்குறாங்க? இங்கே மன்னாவை கொடுக்கல, பாறையை உடைக்கலை, நெருப்பு தூணா நிற்கலை, அல்லது மேகத்தூணா வழிநடத்தலை. எப்படி வழிநடத்துகிறாரு? போர்க்களத்தில் வழிநடத்துகிறாரு. போருக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்கிறாரு. அல்லது நாட்டில் பஞ்சத்தை தவிர்க்கிறாரு, கொள்ளை நோயை அழிக்கிறாரு. அவருடைய கோபம் நீங்கும்போது கொள்ளை நோய் மறைந்து போகிறது சொல்லி காட்டும் மூலமாக அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையில் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இறைவனாக, தன்னுடைய பராமரிப்பின் தன்மைகள் வெளிப்படுத்துகிற ஒரு இறைவனாக இருக்கிறார். அப்போ ஒரு நல்ல ஞாபகத்து இருக்குது. ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு அழுதாங்க. நான் எங்கள் எஜமானி அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா எங்கள் பொண்ணு கல்யாணம் குப்பத்தில் தான் இருக்குது, அவசியம் நீங்கள் வரணும், நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு பெருமையாக இருக்குமா என்று சொன்னேன். அந்த அம்மா பத்திரிக்கை வாங்கிட்டு பார்த்துட்டு, நான் வந்தால் உனக்கு பெருமையாக இருக்கும், ஆனால் எனக்கு பெருமையாக இருக்காதே அப்படின்னு சொன்னாங்க. சுருக்குன்னு செஞ்சு சாமி அப்படின்ட்டு வந்தாங்க. அந்த சகோதரி சொன்னது போல் சில சமயத்தில் நம்ம உதவும் போதோ, நமது அகல கரங்களை விரிக்கும் போதோ, நம்முடைய தகுதியையும் நம்முடைய நிலையும் நம்ம எண்ணி பார்த்து அது மாதிரி நடந்துக்கணும். நம்முடைய ஈகோ போகாமல், நம்முடைய கெத்து போகாமல் இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் ஒரு இறைவனை பாருங்கள், எந்த இடத்துல யாருக்கு தேவையோ அந்த இடத்துல இறங்கி போய் உதவுகிற ஒரு நல்ல இறைவனை நாம் கண்டுகொள்கிறோம். ரொம்ப அழகான ஒரு காட்சி இது. எந்த இறைவன் பாலைவனத்திலே மன்னாவை பொழிந்து காத்தாரோ அதே இறைவன் கொள்ளை நோய்களை நீக்கிறாகவும் படைகளை வழிநடத்துகிறவராகவும் அல்லது பஞ்சத்துக்கு உதவுகிறவராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பராமரிப்பின் தன்மை தேவைக்கேற்ப விருந்து கொடுக்கிற ஒரு செய்தி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்ப்போம், இந்த இறைவன் புனிதத்தின் இறைவனாகவும் இருக்கிறார், தூய்மையின் இறைவனாக இருக்கிறார். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகமான முன்னுரைக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சாலமோன் அரசர், சவுல் அரசர் இவர்கள் எல்லாம் சமூகத்தின் தலைவர்கள். ஒரு குடும்பத்தினோ அல்லது ஒரு குலத்தின் மனிதர்களாக அல்ல, மாறாக யூதாவினுடைய சிங்கமாய் தாவீதும், பெஞ்சமின் குலத்தினுடைய கொழுந்தாய் சவுலும், தாவீதினுடைய தவப்புதல்வனாய் சாலமோனும் வந்தாலும் இவர்கள் சமூகத்தின் மக்களாக. வியட்நாம் திருச்சபையும் இந்திய திருச்சபையும் ஒப்பிட்டு சொல்கிறார். வியட்நாம் திருச்சபை உயிரோட்டமுள்ள திருச்சபையாக, வளரும் திருச்சபையாக, மலரும் திருச்சபையாக, உயிரோட்டமுள்ள திருச்சபையாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் வேத கலாபனை, துன்பம், சாட்சி வாழ்வுக்கு எதிரான போராட்டங்களை வெகுவாக சந்தித்தார்கள். அதனால் அவருடைய விசுவாசம் உயிருள்ளதாய், பரவுவதாய், பற்றி எறிவதாய் இருக்கிறது. இறை சமூகமாக, இறை உடன்படிக்கையின் பங்காளிகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டோம் என்று சாமுவேல் புத்தகத்தினுடைய இறையியலை சிந்தித்து பார்க்க வேளையில் ஒரு அழகான கருத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.